வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோடோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கதை ஹிந்தியில மட்டும் தான் இருக்கு, தமிழ்ல அவைலபிளா இல்ல. பிளைண்டான பொண்ணுங்களாம் படிக்கிற மாதிரி ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல ஒரு கொலை நடந்துருது. அந்த கொலையை பண்ணது யாருன்ற மாதிரி விசாரணை ஆரம்பிக்குது. விசாரணையோட முடிவுல குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் இந்த எபிசோடு கதையா இருக்கும். இந்த எபிசோட்ல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங் சீனே ஒரு 3 கண்ணு தெரியாத பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. இவங்க 3 பேர் மட்டும் இல்லாம இவங்க ஃப்ரெண்ட்ஸா ஒரு 2 பேரை கூட்டு வந்திருக்காங்க. ஒரு மேடத்தோட ரூமை பார்க்கறதுக்காக தான் கூட்டு வந்திருக்காங்க. இவங்க எல்லாரோட கையிலயும் ஸ்டெம்ப் இருக்கு. அந்த மேடம் பேரு மாயா அப்படின்றது. மாயாவும் என்னாச்சு இந்த நேரம் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஆனா இந்த பொண்ணுங்க இருக்காங்கல்ல, கையில வச்சிருக்க ஸ்டெம்பை வச்சு மாயாவை போட்டு அடிக்கிறாங்க. ஏன் அடிக்கிறாங்கன்னு தெளிவா தெரியல. இப்பதான் ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இந்த டைம் மாயாலாம் வேலையிலேயே இருந்திருக்க மாட்டாங்க. ஒரு சார் தான் இந்த பொண்ணுங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இல்ல 3 பொண்ணுங்க மட்டும் எப்ப பாரு சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த 3 பொண்ணுங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் வேற இருக்காங்க போல. அவங்க கூட எல்லாம் சேர்ந்து சுத்திட்டு இருக்காங்க. இந்த சாரும் கண்டிச்சு பேசுறாரு. அதுக்கு இந்த பொண்ணுங்க இருக்காங்கல்ல, சரி எங்க 3 பேருக்கும் 17 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, எங்களுக்குன்னு சில தேவைகள் இருக்கும்ல, அதை நாங்க எப்படிதான் சரிபத்திக்கிறது, நீங்க கூட பார்க்க ஹேண்ட்ஸமா இருப்பீங்கன்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க, நீங்க வேணா எங்க தேவையை தீர்த்து வைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இந்த சார் கிட்டே கொஞ்சம் வில்லங்கமா பேசுறாங்க. இந்த சாரோட பேரு ராஜத் அப்படின்றது. நான் உங்களுக்கு சொல்லித்தர சாரு, பார்த்து பேசுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி உங்க 3 பேர் எப்பவுமே இப்படிதான் சார், நீங்க இதெல்லாம் கண்டுக்காதீங்கன்ற மாதிரி மத்த பொண்ணுங்க சொல்லிட்டு இருக்காங்க. பாத்தியா சாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா, ஒருவேளை இவ கரெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றா போல அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேருமே கிண்டல் பண்றாங்க. இந்த சார் இப்பதான் ரீசெண்டா சேர்ந்திருக்காரு போல, பிரின்சிபலை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. மேடம் இந்த 3 பேர் ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க மேடம், நம்ம ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சார் கண்ணு தெரியாத பொண்ணுங்க சார், கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பாங்க, நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்கள சரிப்படுத்தணும், நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. மேடம் இது கொஞ்சம் கூட சரியில்லை, அவங்க பேரண்ட்ஸ் கிட்டயாவது நம்ம இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னா இந்த ஸ்கூல்ல இருந்து வேற ஒரு ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருவாங்க. ஏற்கனவே இந்த ஸ்கூல்ல பசங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்கு, இதை விட எண்ணிக்கை கம்மியாச்சுன்னா இந்த ஸ்கூலையே நடத்த முடியாது, கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணி பசங்களை மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே ஏத்துக்கிறாரு. இந்த டைம்ல தான் மாயா புதுசா சேர்ந்திருப்பாங்க. இந்த பசங்கள்ல 3 பேர் மட்டும் அட்ராசிட்டி பண்றது மாயாவுக்கும் தெரிஞ்சது போல. மாயாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பொண்ணு கூட தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த 3 பொண்ணுங்களும் முத நாளே சேட்டை பண்ணிருக்காங்க போல. இந்த 3 பொண்ணுங்களுக்கு பயங்கரமா அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் அந்த இடத்துக்கு வந்து ராஜத்துமே கவனிச்சிட்டு இருக்காரு. மாயா அட்வைஸ் பண்றதை இந்த 3 பொண்ணுங்க கண்டுக்கவே மாட்டாங்க. அன்னைக்கு ராஜத்தை போட்டு பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அதே மாதிரிதான் மாயாவை போட்டும் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. மாயாவோட பொண்ணு வேற ரொம்ப பேசுறா, அதாவது இந்த 3 பொண்ணுங்களை கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரி பேசுறா. இந்த 3 பொண்ணுங்க இதுல பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. நாங்க பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல, நீ எதுக்காக பேசுற, கிளம்புன்ற மாதிரிலாம் அந்த பொண்ணை திட்டுறாங்க. ராஜத்தும் இந்த பொண்ணுங்க கிட்ட பேசுறதே வேஸ்ட், வாங்க மேடம் அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிடுறாரு. இப்போதைக்கு நீங்க எல்லாருமே கிளம்புங்க அப்படின்ற மாதிரி மாயா எல்லா பொண்ணுங்களையும் அனுப்பி வச்சிடுறாங்க. ராஜத்துமே இந்த பொண்ணுங்க இதுக்கு முன்னாடி நடந்துகிட்ட விதத்தை பத்தி எல்லாம் சொல்றாரு. அதே மாதிரி மாயா பொண்ணுகிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஸ்வீட்டி நீ பெரியவங்க கிட்ட எதிர்த்தெல்லாம் பேசக்கூடாதுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிமா இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன்னு இந்த பொண்ணு சொல்றா. ஆக்சுவலா நடுவுல ரூம் எல்லாம் செக் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி மாயா ஒவ்வொரு ரூமா செக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 3 பொண்ணுங்களோட ரூமை செக் பண்றதுக்காக வராங்க. இந்த 3 பொண்ணுங்க வேணான்னு சொல்றாங்க. அதை மீறியே இவங்க செக் பண்றாங்க. அப்பதான் காண்டம் இந்த பொண்ணுங்க வச்சிருக்கிறது தெரிய வருது. இது என்ன அப்படின்ற மாதிரிலாம் கோவமா கேக்குறாங்க. இந்த பொண்ணுங்களும் தொட்டு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்றத பாத்துக்கிறாங்க. என்ன மேடம் ஒரு குழந்தை பெற்றிருக்கீங்க, இது என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்றாங்க. என்ன ஓவரா பேசிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் எதுக்காக உங்களுக்கு, படிக்கிற வயசுல இதெல்லாம் என்ன பழக்கம் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எங்க பர்சனல் விஷயத்துல தேவையில்லாம தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுங்க சொல்றாங்க. இவங்க கோவமா பேசுறதுக்காக வராங்க. அதுக்குள்ள ஸ்வீட்டி இந்த இடத்துக்கு வந்துடுறா. அதனால அப்புறமா கவனிச்சுக்கலான்ற மாதிரி ஸ்வீட்டியை கூப்பிட்டு கிளம்புறாங்க. இப்ப ஸ்வீட்டியை படுக்க வச்சிருக்காங்க. அதாவது இதே ஸ்கூல்ல டீச்சர்ஸ்க்கு தனியா ரூம் தந்திருப்பாங்க போல, அந்த இடத்துல தான் படுக்க வச்சிருக்காங்க. அப்பன்னு பார்த்து ராஜத் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. சும்மா இவங்க கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்காரு. ஸ்வீட்டிக்கு இந்த இடம் செட் ஆயிருச்சான்னு கேக்குறாரு. கொஞ்சம் கொஞ்சமா செட் ஆகிக்கிட்டே இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என் ஹஸ்பண்டுக்கு குழந்தை ரொம்ப முக்கியம், குழந்தைய என்கிட்ட இருந்து கூட்டு போகணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணாரு, நான் அதை மீறி தான் குழந்தைய என்கிட்ட வச்சிருக்கேன், என்னை மீறி குழந்தைய இங்கிருந்து கூட்டு போகணும்னு நினைச்சாருன்னா அவ்வளவுதான், நான் உயிரே வாழ மாட்டேன், நான் வாழ்றதே ஸ்வீட்டிக்காக தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்கல்ல, எமோஷனல் ஆகாதீங்க அப்படின்ற மாதிரி இவரும் தோல் மேல கைய வைக்கிறாரு. ஆறுதல் சொல்ற மாதிரி இவங்களையே பார்த்துட்டு இருக்காரு. இவங்களும் பதிலுக்கு இவரையே பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல நான் கிளம்புறேன்ற மாதிரி இவர் இங்க இருந்து கிளம்புறாரு. நமக்கு ஒரு 3 பொண்ணுங்களை காட்டுவாங்கல்ல, அதுல ஒரு பொண்ணு பேரு வர்ஷா அப்படின்றது, வர்ஷாவோட பாய் ஃப்ரெண்ட் பேரு அரவிந்த் அப்படின்றது. அரவிந்தும் வர்ஷாவும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
இந்த விஷயத்தை இந்த ஸ்வீட்டி பொண்ணு கவனிச்சிடுறா. வேகமா ஓடி வந்து அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்றா. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி அம்மாவும் இதை கேட்டு ஷாக் ஆயிடுறாங்க. பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வேகமா வெளியே பார்க்கறதுக்காக வராங்க. அப்பதான் 2 பேர் கிஸ் பண்ணிட்டு இருக்கிறது தெரிய வருது. நீ யாரு, எப்படி உள்ள வந்தன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. மேடம், என்னோட பாய் ஃப்ரெண்டு தான், விட்டுருங்க அப்படின்ற மாதிரி வர்ஷா கெஞ்சுறா. பாய் ஃப்ரெண்ட் எப்படி உள்ள வர முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. செக்யூரிட்டி இங்க வான்ற மாதிரிலாம் கூப்பிடுறாங்க. இந்த அரவிந்தம் விட்டுருங்க, பிரச்சனை வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதுக்குள்ள செக்யூரிட்டி மத்த ஆளுங்களாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ எப்படி இவனை உள்ள விடுவன்ற மாதிரி செக்யூரிட்டி கிட்ட கோவப்படுறாங்க. இப்ப எல்லாருமே இந்த பையனை லாக் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, போலீஸ்க்கு கால் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவங்க போலீஸ்க்குலாம் கால் பண்றாங்க. மேடம், போலீஸ்க்குலாம் கால் பண்ணாதீங்க, அரவிந்த் லைஃபே போயிடும் அப்படின்ற மாதிரி வர்ஷா சொல்றா. அரவிந்தும் கெஞ்சி பாக்குறாரு. அதை மீறியே இவங்க போலீஸை வர வச்சு புடிச்சலாம் அனுப்பிடுறாங்க. சொல்ல சொல்ல கேட்காம இப்படி பண்ணிட்டீங்கல்ல, உங்களை கண்டிப்பா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வர்ஷா பயங்கரமா இவங்களை திட்டிட்டு இங்க இருந்து கிளம்புறா. இவங்க இருக்காங்கல்ல, வாட்ச்மேனை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. நீ பர்மிஷன் தராம எப்படி அவன் உள்ள வர முடியும், இதுதான் நீ வேலை பார்க்குற அழகா அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. வாட்ச்மேனோட தம்பி இந்த இடத்துல இருக்காரு. என் அண்ணன் கிட்ட பார்த்து பேசுங்க, உங்களை விட வயசுல பெரியவர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த தம்பியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வேலை பார்க்குறவர் இல்ல. நீ முதல்ல எப்படி உள்ள வந்த அப்படின்ற மாதிரி தம்பியை பார்த்து கேட்குறாங்க. மேடம், என் தம்பி எனக்கு சாப்பாடு கொடுக்க வந்தான் வாட்ச்மேன் சொல்றாரு. இதுக்கப்புறம் சாப்பாடு கொடுக்கறதுக்குலாம் யாருமே இந்த இடத்துக்கு வரக்கூடாது. தேவையில்லாம யாராவது உள்ள வந்தாங்க, உங்க மேல ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுப்பன்ற மாதிரி கோவமா இங்க இருந்து கிளம்புறாங்க. அன்னைக்கு மாயா அழுவும் போது இவர் ஆறுதல் சொன்னார் பாத்தீங்களா, அப்பயே இவங்களுக்குள்ள கொஞ்சம் க்ளோஸான ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆயிருக்கும். அடிக்கடி இவங்களை பார்த்து பேசுறதுக்காக வராரு. இவங்க 2 பேருமே ஒன்னா வேலை பாக்குறாங்கல்ல, ஒரு மாசத்துக்குள்ளேயே இவங்க 2 பேர் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. இப்ப மாயா பஸ் ஸ்டாப்க்கு வந்து நிக்கிறாங்க. அங்க 2-3 பேர் ஒரு வீடியோவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. என்ன வீடியோன்ற மாதிரி லைட்டா இவங்க கவனிக்கிறாங்க. அப்ப அதை பார்த்து செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா இவங்க ஸ்கூல்ல ஒரு 3 பொண்ணுங்க பிரச்சனை பண்ணுவாங்கல்ல, அதுல ஒரு பொண்ணு பர்மிஷன் வாங்கி பார்க்ல உட்காந்துட்டு இருக்கா. 2 அங்கிள்ஸ் எல்லாம் மீறி நடந்துட்டு இருக்காங்க. அந்த விஷயத்துல இந்த பொண்ணுமே என்ஜாய் பண்றா. அதை இவனுங்க கேப்சர் பண்ணி தான் பார்த்துட்டு இருக்காங்க போல. இதனால என்ன பாதிப்பு வரும்னு கூட இந்த பொண்ணுங்களுக்கு தெரியல. தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி மாயா யோசிக்கிறாங்க. இதை பத்திலாம் ராஜது கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ மட்டும் சமூக வலைதளங்கள் முழுக்க பரவச்சுன்னா அந்த பொண்ணுங்க லைஃப் என்ன ஆகும், அந்த பொண்ணுங்களோட பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, அந்த பொண்ணுங்களை கொஞ்சமாவது நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தேவையில்லாம யாருமே வெளியே போக கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன் வெளியே போக கூடாது, எங்களுக்கு வாரத்துல ஒரு நாள் தான் கிடைக்குது, நாங்க கண்டிப்பா போவோன்ற மாதிரி அந்த பொண்ணுங்க பிரச்சனை பண்றாங்க. நான் போக கூடாதுன்னு சொன்னா போக கூடாதுதான், இதை மீறி உங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசணும்னா கூட நான் பேசுறேன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப வேற ஒரு நாள் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இந்த 3 பொண்ணுங்க பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப வாட்ச்மேனை ஸ்வீட்டி ஸ்வீட்டின்னு சொல்ற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஸ்வீட்டி மயக்கம் போட்ட மாதிரி கீழே விழுந்திருக்கா. ஸ்வீட்டியை தான் இவர் எழுப்பிட்டு இருக்காரு. அப்பதான் கதவை திறந்து மாயா வராங்க. மாயா ரூம் வாசல்ல தான் இவர் உட்காந்துட்டு இருக்காரு போல. மேடம், ஸ்வீட்டிக்கு என்னாச்சுன்னு தெரியல, எந்திரிக்க மாட்டா அப்படின்ற மாதிரிலாம் வாட்ச்மேன் சொல்றாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, நீங்க தான் ஸ்வீட்டியை சாவடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேடம், நான்லாம் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி அவர் சொல்றாரு. இல்ல, நீ தான் இப்படி பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா கோவப்படுறாங்க. இப்ப எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு எல்லாம் சுத்தமா புரிய மாட்டேங்குது. இப்ப போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸையே வர வச்சிடுறாங்க. வந்த இன்ஸ்பெக்டரும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாரு. இப்போதைக்கு அந்த ஸ்வீட்டி பொண்ணு இறந்தே போயிட்டாங்க போல, இவர் தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி மாயா சில விஷயங்களை சொல்றாங்க. அதுதான் இன்னைக்கு செக்யூரிட்டியை போட்டு இவங்க பயங்கரமா திட்டி இருப்பாங்க. அதை தாண்டியா செக்யூரிட்டி கூட ஒரு பிரச்சனை போல, அதை மனசுல வச்சுதான் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல ஏதாவது பிரச்சனைனா உங்க மேல ஆக்ஷன் எடுப்பன்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி பிரின்சிபல் கிட்ட பேசி ஒரு ஆக்ஷன் எடுத்துடுறாங்க போல. இவருமே மன்னிப்பு கேட்கறதுக்காக வராரு. ப்ளீஸ் மேடம், வேலை போயிடுச்சுன்னா என் குடும்பம் கஷ்டப்படுவாங்க, எனக்கு வேலையை திரும்பி தந்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்டிருப்பாரு. ரொம்ப நேரம் அவர் தான் வெளியே கதவெல்லாம் தட்டியிருப்பாரு. அந்த சமயம் பொண்ணு வந்திருக்கா, பொண்ணு இவர் ஏதோ பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்க ஹஸ்பண்ட் இந்த இடத்துக்கு வராரு. இவர் பேரு ரவி அப்படின்றது. இப்ப பொண்ணை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்றாரு. ஒய்ஃபை போட்டு தான் திட்டுறாரு. இதுக்காக தான் பொண்ணு என்கிட்டயே இருக்கட்டும்னு சொன்னேன், இப்ப பாரு அநியாயத்துக்கு நம்ம பொண்ணை சாவடிச்சிட்டேன்னு சொல்றாரு. இதை கேட்டு இவங்களும் ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஆக்சுவலா வாட்ச்மேனை ஸ்வீட்டியை வச்சு அழுதுட்டு இருக்கும் போது இந்த 3 பொண்ணுங்க தானே வந்தாங்க. இந்த 3 பொண்ணுங்க கிட்ட இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறாரு. என்ன கவனிச்சிங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. சார், வாட்ச்மேனா அந்த பொண்ணை எழுப்புறதுக்கு ட்ரை பண்ண மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாரு, அந்த விஷயத்தை தான் நாங்க கவனிச்சோன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப பிரின்சிபல் கிட்ட பேசி பாக்குறாங்க. பிரின்சிபலும் சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதாவது செக்யூரிட்டி இருக்காரு பாத்தீங்களா, அடிக்கடி பொண்ணுங்களை வெளியே அனுப்புறாரு. அதே மாதிரி யார் வந்தாலும் ரெஜிஸ்டர்ல சரியா நோட் பண்ணாமையே உள்ள அனுப்பிடுறாரு. அந்த மாதிரி தான் அரவிந்தும் அன்னைக்கு வந்திருக்கான் அப்படின்றதெல்லாம் புரிய வச்சிட்டு இருக்காங்க. சரிம்மா, நான் ஆக்ஷன் எடுக்கிறேன்ற மாதிரி பிரின்சிபல் ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க. பிரின்சிபல் ஆக்ஷன் எடுக்கிறத பத்தி வாட்ச்மேன் கிட்ட சொல்லணும்ல, கூப்பிட்டு வாட்ச்மேன் கிட்ட சொல்றாங்க.
ப்ளீஸ் மேடம் வேலையை விட்டு மட்டும் தூக்கிடாதீங்க அப்படின்ற மாதிரி அவர் கெஞ்சி கேட்கறாரு. எப்படியாவது பேசி மாயா மேடத்தோட மனசை மாத்துங்க, நான் இதை ஸ்டாப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் கெஞ்சி கேட்கறதுக்காக போயிருக்காரு போல. இப்ப கஸ்டடியில தானே வச்சிருக்காங்க, இவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. எதுக்காக கொலை பண்ணன்னு கேட்கறாங்க. சார் சத்தியமா நான் கொலை பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி என்ன பிரச்சனை தெளிவா சொல்லுன்ற மாதிரி கேட்கறாங்க. இவருமே நடந்த விஷயத்த சொல்றாரு. திடீர்னு பார்த்தா கண்ணத்திலே பலார்னு அரைஞ்சிடுறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவர் கோவமா கேட்கறாரு. இவங்களுமே அடிக்கடி ஆளுங்களை நீங்க உள்ள விட்டுட்டு இருக்கீங்க, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் சொல்லாமையே உள்ள வந்துட்டு இருக்காங்க, தொடர்ச்சியா இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு, நாளை பின்ன இங்க இருக்க பொண்ணுங்களுக்கு அசம்பாவிதம் நடந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. மேடம் உங்க ரூம்க்கு நைட்டு யார் வரான்றது எனக்கு தெரியும்ன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இதை கேட்டோன்னே இவங்களோட முகமே மாறிடுது. அதுக்கப்புறம் தான் பிரின்சிபல் கிட்ட போய் இவங்க பேசியிருக்காங்க போல. இதை கேட்டு இன்ஸ்பெக்டருமே கொஞ்சம் ஷாக் ஆயிடுறாரு. எது அந்த லேடியோட ரூம்குள்ள யாரோ போவாங்களா, நீ சும்மா சொன்னியா இல்ல உண்மையிலேயே போவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. சார் உண்மையிலேயே அந்த ரூம்குள்ள யாரோ போவாங்க சார், ஸ்கூல்ல இருக்க யாரோ தான் போறாங்க, யாருன்றது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வேற ஒரு விஷயத்தையும் நான் கவனிச்சேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ரவி இதுக்கு முன்னாடியே அந்த ஸ்கூலுக்கு வந்து ஒய்ஃபு கிட்ட பிரச்சனை பண்ணிருப்பாரு. அந்த குழந்தை என்கிட்ட தான் இருக்கணும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ அந்த குழந்தையே இல்லாம பண்ணிடுவேன்ற மாதிரி கோவமா சொல்லியிருப்பாரு. இதை பத்திலாம் இந்த வாட்ச்மேன் கிட்ட கேட்கறது மூலியமா இவங்களுக்கு தெரிய வருது. இவங்க என்ன பண்றாங்கன்னா மாயாவை ஸ்டேஷனுக்கு வர வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. வாட்ச்மேன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாரு, உங்க ரூம்குள்ள சீக்கிரட்டா வரது யாருன்ற மாதிரி கேட்கிறாரு. சார் அந்த வாட்ச்மேன் சொல்றதை போய் நீங்க நம்புறீங்களா, அந்த மாதிரிலாம் என் ரூம்குள்ள யாருமே வரல சார், என்னால அவர் உள்ள இருக்காருல என்னோட பேரை டேமேஜ் பண்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் உங்க கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி உங்க ஹஸ்பண்ட் வந்து பிரச்சனை பண்ணது உண்மையான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. ஆமா சார் அந்த விஷயம் உண்மையாலேயே நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உங்க ஹஸ்பண்ட் குழந்தை ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. சார் கோவத்துல அவர் சொல்றது தான் சார், மற்றபடி குழந்தைய கொல்ற அளவுக்குலாம் அவர் போயிருக்கவே மாட்டாரு, குழந்தை அவர்கிட்ட இருக்கணும்னு நினைக்கிறாரு, அவர் போய் எப்படி இப்படி பண்ணுவாருன்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. என் ரூம்குள்ள யாருமே வரலன்னு இவங்க சொல்றாங்க, ஆனா போயிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இன்ஸ்பெக்டருக்கு டவுட் இருக்கு. அதனால மாயா யார்கிட்டலாம் அதிக நேரம் பேசியிருக்காங்கன்றத முதல்ல ஃபில்டர் பண்ணி எடுங்கன்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி ஹஸ்பண்ட் கூட பொண்ணை ஏதாவது பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. வேணும்ட்டே பண்ணியிருக்க வாய்ப்பு இல்ல, பொண்ணு அங்கிருந்து இழுத்துட்டு போறதுக்கு ட்ரை பண்ணிருக்கலாம், பொண்ணு இறந்து போயிருக்கலாம், அதனால சைலண்டா அங்கிருந்து கிளம்பி திரும்பி கூட உள்ள வந்திருக்க வாய்ப்பு இருக்கு, அவர் அந்த நேரம் எங்க இருந்தாருன்றத கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. மாயாவும் ரவியும் சேர்ந்து இருந்தாங்கல்ல, அப்ப அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி போச்சுன்ற மாதிரி பக்கத்து வீட்டு லேடி கிட்ட விசாரிக்கிறாங்க. சார் அவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்ப பாரு சண்டை வந்துகிட்டே இருக்கும் சார், அந்த சின்ன பொண்ணை பார்க்க தான் பாவமா இருக்கும், எப்ப பாரு அப்பா அம்மா சண்டை போடுறாங்க, யாராவது வாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பா, ஆனா நம்ம என்ன சார் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த லேடி சொல்றாங்க. இப்ப நேரடியா ரவி கிட்ட விசாரிக்கலான்ற மாதிரி ரவி கிட்ட விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. உங்க ஒய்ஃப் கிட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டா சொல்லியிருக்கீங்க, ஏன் இப்படி சொன்னீங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கறாரு. சார் என் பொண்ணை என்கிட்டயே வச்சுக்கிறதுக்கு கோர்ட்ல எவ்வளவோ ட்ரை பண்ணேன் சார், அதை மீறி என்னோட ஒய்ஃப் தான் பாத்துக்கிற நிலைமை வந்தது, அந்த கோவத்துல அந்த மாதிரி சொல்லிட்டேன் சார், என் பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், நான் எப்படி சார் என்னோட பொண்ணை கொலை பண்ணுவேன்ற மாதிரிலாம் கேட்கறாரு. அந்த மாயா மேடத்துக்கு யார் கூடயா அந்த அஃபேர் போச்சான்ற மாதிரி இன்ஸ்பெக்டரை விசாரிச்சுட்டு இருக்காரு. வேலை பார்க்குற லேடிஸ் கிட்ட தான் விசாரிக்கிறாரு. இந்த லேடிஸ் கிட்ட பேசும்போது அந்த விஷயத்துக்கு ஆன்சர் கிடைக்கல, ஆனா வேற சில விஷயங்கள் தெரிய வருது. ஆக்சுவலா இங்க இருக்க 3 பொண்ணுங்க எப்ப பாரு மாயா கிட்ட கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்கல்ல, அதை பத்திலாம் இவர் சொல்றாரு. குறிப்பா அந்த சின்ன பொண்ணு ஓவரா பேசுறதுனால அந்த சின்ன பொண்ணு மேலேயும் கோவப்பட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இவருக்கு இந்த 3 பொண்ணுங்க மேல டவுட் வருது. இந்த 3 பொண்ணுங்களை நோண்டி நோண்டி விசாரிக்கிறாரு. சார் அவ பார்க்க தான் சின்ன பொண்ணு, பயங்கரமா வாய் பேசுவா, பதிலுக்கு நாங்களும் கோவப்பட்டு கொஞ்சம் பேசியிருப்போம், அதுக்காக ஒரு சின்ன பொண்ணை கொல்லுவோமா சார், நாங்க தான் சார் பார்த்ததே, அந்த வாட்ச்மேன் தான் ஏதோ பண்ணிருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. மாயா யார்கிட்ட எல்லாம் பேசியிருக்காங்கன்றத கண்டுபிடிங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொன்னாரு பாத்தீங்களா, அசிஸ்டன்ட் கண்டுபிடிச்சிருக்காரு. அதிக நேரம் ராஜத்துக்கிட்ட தான் பேசியிருக்காங்க, நைட்டு நேரம்லாம் மணிக்கணக்கா பேசியிருக்கிறது தெரிய வருது. கண்டிப்பா இவங்க 2 பேருக்குள்ள பழக்கம் போது போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. ரொம்ப லேட் நைட்டு நான் நுழைஞ்சு பார்த்திருக்கேன்ற மாதிரி வாட்ச்மேன் சொல்லியிருப்பாரு. ஸோ அவங்கிட்ட சாவி இருக்கணும்ன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இவங்க ராஜத்தை தானே சந்தேகப்படுறாங்க. இப்ப ராஜத் ரூம்க்கு வந்து விசாரிக்கிறாங்க. உங்க 2 பேருக்குள்ள பழக்கம் போதான்னு கேட்கறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்ற மாதிரி ராஜத்தை சொல்றாரு. அப்போ உங்களோட ரூமை செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவங்க செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன் சார் செக் பண்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. காரணம் இருக்குன்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் உங்களோட சாவியெல்லாம் நாங்க பார்க்கணும் தாங்கன்ற மாதிரி கேட்கறாங்க. இவருமே சாவியெல்லாம் எடுத்து தந்துட்டு இருக்காரு. இந்த சாவி யாரோட சாவின்ற மாதிரி கேட்கறாங்க. சார் ஊர்ல இருக்க என்னோட வீட்டோட சாவின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்படியா, இங்க இருக்க சாவி மாதிரியே இருக்கே, வாங்க செக் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இவரை கூட்டு போறாங்க. இப்ப நேரா மாயாவோட ரூம் கிட்ட தான் வராங்க. மேடம் நீங்க வெளியே வந்துருங்கன்ற மாதிரி வெளியே வர வச்சிடுறாங்க. இப்ப மாயாவோட சாவியை வச்சு லாக் பண்ணிடுறாங்க. இவரோட சாவியை வச்சு ஓபன் பண்ணலான்னு ஓபன் பண்றாங்க. கதவு ஓபன் ஆகுது.
இதுக்கு என்ன சொல்ல போறீங்கன்னு ரெண்டு பேரையும் பாக்குறாரு. இன்ஸ்பெக்டர் ராஜத்தை மட்டும் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாரு. ராஜத்தும் நடந்த விஷயத்த சொல்றாரு. ரெண்டு பேருமே இப்போதைக்கு சிங்கிளா தான் சார் இருக்கோம். எங்களோட பிசிக்கல் நீட தீர்த்துக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இருந்தோம். மியூச்சுவலா தான் சார் இப்படி பண்ணோன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதை தாண்டி ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்பத்துல இருந்து தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மாயா நடந்து வந்துட்டு இருக்கும் போது ராஜத்து ஒரு பொண்ணு கிட்ட ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருக்காரு. இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோபமா கேக்குறாங்க. ராஜத்தும் சிரிச்சுக்கிட்டே சமாளிக்க ஆரம்பிக்கிறாரு. இவதான் என்னோட ஃபியான்சி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எது ஃபியான்சியவா அப்படின்ற மாதிரி இவங்க உள்ளுக்குள்ள பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா ராஜத்தை இவங்களும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சிருப்பாங்க. இப்ப ராஜத்தை அந்த ஃபியான்சிய பொண்ணை அனுப்பி வச்சிடுறாரு. என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. என்ன பிரச்சனையா, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு நினைச்சன்ற மாதிரி சொல்றாங்க. பிசிக்கல் நீடுக்காக மட்டும்தான் அவங்க கூட இருந்தேன், அதை நீங்க முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லியிருப்பாரு. அப்பத்துல இருந்து அவங்க ரூம் பக்கமே நான் போறது இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி நீங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இந்த ராஜத்தை போக சொல்றாங்க. ராஜத்து தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸை யூஸ் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த கிளாஸை இவங்க எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அந்த சின்ன பொண்ணை கழுத்து நெரிச்சுதான் யாரோ சாவடிச்சிருக்காங்க. அது இவரா இருக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல. அதனாலதான் இவருக்கே தெரியாம இவரோட ஃபிங்கர் பிரிண்ட்டை எடுத்திருக்காங்க. இவரோட ஃபிங்கர் பிரிண்ட்டை மட்டும் இல்ல, அந்த அப்பாவோட ஃபிங்கர் பிரிண்ட்டை அவருக்கு தெரியாமே எடுத்திருப்பாங்க. இவங்களுக்கு யார் மேலாம் சந்தேகம் இருக்கோ அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. மேட்ச் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இப்பதான் ஸ்கூல்ல இருந்து ஒரு கால் வருது. வந்து பார்த்தா அந்த இடத்துல மாயா தான் கொல்லப்பட்டிருக்காங்க. ரொம்ப கொடூரமா தாக்கி கொல்லப்பட்ட மாதிரி தான் தெரியுது. அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பாங்கல்ல, அப்ப அவங்க கையில கொஞ்சம் முடியெல்லாம் சிக்கி இருக்கு. இந்த முடியை எடுத்து வச்சுப்போம், கில்லரோட முடியா இருக்க வாய்ப்பு இருக்கு, டிஎன்ஏ மூலியமா மேட்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. எப்படி இது நடந்தது அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் பிரின்சிபல் கிட்ட கேட்கிறாரு. சார் தெரியல சார், வேலைக்காரங்க கிளீன் பண்றதுக்காக வரும்போது தான் இதை பார்த்து சொன்னாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இன்ஸ்பெக்டருக்கு ராஜத் மேல டவுட் இருக்கு. நம்ம ரிலேஷன்ஷிப்பை பத்தி ஃபியான்சி கிட்ட சொல்லிருவாளான்னு கூட பயந்து இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்பதான் இன்ஸ்பெக்டரும் டீமும் ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க. ரத்தம் சொட்டி இருக்குல்ல, அந்த சொட்டுன ரத்தம் வேற ஒரு ரூமுக்கு போகுது. இது எந்த ரூமுக்கு போகுது, ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஃபாலோ பண்ணி ரூம் வாசலுக்கு வந்துடுறாங்க. சார் அந்த 3 பொண்ணுங்களோட ரூம்ன்ற மாதிரி பிரின்சிபல் சொல்றாங்க. இப்ப இவங்களுமே ஓபன் பண்ணி உள்ள வந்துடுறாங்க. அந்த ரூமை செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் செக் பண்றாங்க. அப்பதான் அந்த ரூமோட மூலையில ஸ்டெம்புங்கள்லாம் இருக்கு. இந்த ஸ்டெம்புகளை வச்சு இவங்க அடிச்ச மாதிரிலாம் நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, இந்த பொண்ணுங்க தான் ஏதோ பண்ணிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இந்த ஸ்டெம்ப் எப்படி உங்க ரூம்க்கு வந்துச்சு, நீங்க தானே அடிச்சீங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கறாரு. எது ஸ்டெம்பா, ஸ்டெம்ப் எப்படி வந்ததுன்னே எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி இந்த பொண்ணுங்க சொல்றாங்க. ஆனா இந்த பொண்ணுங்க தான் ஏதோ பண்ணிருக்காங்க, பிளட் சொட்டோன்றதை கூட கவனிக்காம இவங்க பாட்டுக்கு கொண்டு வந்து வச்சிருக்காங்கன்னு யோசிக்கிறாரு. இப்ப மத்த பொண்ணுங்க கிட்ட விசாரிச்சு பாக்குறாரு. அந்த பொண்ணுங்க சொல்றது மூலியமா இந்த பொண்ணுங்க தான் அதை வாங்கியிருக்காங்கன்னு தெரியுது. ஏன்னா ஸ்டெம்ப் வாங்கினதா மத்த பொண்ணுங்க பார்த்திருப்பாங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்கன்னு இன்ஸ்பெக்டர் கேட்கறாரு. வர்ஷாவை தவிர மீதி இருக்க 2 பொண்ணுங்க ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா வர்ஷாவோட பாய் ஃப்ரெண்டை இவங்க அரெஸ்ட் பண்ண வச்சாங்கல்ல, அதனால வர்ஷாக்கு மாயா மேல செம்ம கோவம் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கும். வர்ஷா இருக்காங்கல்ல, ஆர்டர் பண்ணி ஸ்டெம்ப் எல்லாம் வர வச்சிருவாங்க. இந்த ஸ்டெம்ப் வச்சு நம்ம அட்டாக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஏற்கனவே அவங்களோட பொண்ணு இறந்து போயிருக்கா, அதுக்கே நம்ம மேலதான் சந்தேகப்பட்டு இருக்காங்க. இப்ப இந்த விஷயத்த பண்ணா பிரச்சனை வரும்ன்ற மாதிரி மத்த பொண்ணுங்க சொல்றாங்க. எனக்காக வருவீங்களா மாட்டீங்களான்ற மாதிரி இவ தான் மனசை மாத்திருப்பா, அதனால தான் அடிக்கிறதுக்காக வந்தோன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவங்க அடிக்க மட்டும் தான் செஞ்சோம், அவங்க இறந்தெல்லாம் போல, அவங்க உயிரோட இருந்தாங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் ஏத்துக்க மாட்டாரு. நடங்க ஸ்டேஷனுக்கு அப்படின்ற மாதிரி கூட்டு போறாரு. உண்மையிலேயே மாயா அடிச்சதுனால இறந்து போலன்னு உங்களுக்கு தெரியுது, யாரோ கழுத்தை நெரிச்சிருக்காங்க, அதனால தான் மாயா இறந்து போயிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த 3 பொண்ணுங்க கூட கழுத்தை நெரிச்சியும் சாவடிச்சிருக்கலாம், அதனால இந்த 3 பொண்ணுங்களோட சாம்பிளை நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படி இந்த 3 பொண்ணுங்க பண்ணலனா யாருன்றதை கண்டுபிடிக்கணும், அந்த முடியை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஸ்வீட்டியோட கழுத்தை யாரு நெரிச்சாங்கன்ற மாதிரி இவங்க மேட்ச் பண்ணாங்கல்ல, ஒருத்தர் கூட மேட்ச் ஆயிருக்கு. யார் கூட மேட்ச் ஆயிருக்குன்னா ராஜத் கூட தான் மேட்ச் ஆயிருக்கு. இதை பாக்குறவங்க ராஜத்தை கூட்டு வந்து பயங்கரமா அடிக்கிறாங்க. நீ தான் இந்த விஷயத்த பண்ணிருக்க, ஒழுங்கா ஒத்துக்கோ, எதுக்காகடா பண்ணன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சார் நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன்ற மாதிரி இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த ராஜத்து நம்மள லவ் பண்ற மாதிரி ஏமாத்திட்டான் அப்படின்ற மாதிரி மாயா செம்ம கோவத்துல இருப்பாங்க. நான் கண்டிப்பா உன்னோட ஃபியான்சே கிட்ட வந்து சொல்லுவேன்னு சொல்றாங்க. ப்ளீஸ் அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. இல்ல கண்டிப்பா பண்ணுவேன், உன் கல்யாணத்தை நான் நிறுத்துவேன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. அப்படி சொன்னவங்க ரூம்குள்ள போய் கதவை சாத்திடுறாங்க. ப்ளீஸ் தரங்கன்ற மாதிரிலாம் இவர் கதவை தட்டிட்டு இருக்காரு. அப்பதான் பொண்ணு இந்த இடத்துக்கு வந்துடுறா. என்னாச்சுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. இவர் இருக்க கோவத்துல பொண்ணோட கழுத்தை நெரிக்கிறாரு. இதுக்கப்புறம் இங்க இருக்க வேணான்ற மாதிரி வேகமா ஓடி போயிடுறாரு. இவர் ஓடி போகும்போது தான் அந்த 3 பொண்ணுங்க எதிர வருவாங்க. அவங்க மேல படாம இவர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் வாட்ச்மேன் வந்திருப்பாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்திருப்பாரு. இந்த 3 பொண்ணுங்க வாட்ச்மேன் தான் ஏதோ பண்ணிருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க. ஸ்வீட்டியோட அம்மா மாயாக்கு இவர் தான் பண்ணாருன்றது தெரியும். ஏன்னா இவர் தான் ரொம்ப நேரம் கதவை தட்டியிருப்பாரு. பொண்ணு வர சவுண்டும் கேட்டிருக்கோம். பொண்ணை இவர் தான் ஏதோ பண்ணிருக்காரு. வாட்ச்மேன் அதுக்கப்புறம் தான் என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக வந்திருக்காரு.
ஆனா நம்ம இவரை பத்தி சொன்னோம்னா நம்மளோட அஃபேர் மேட்ரு வெளியே வந்துரும், அதனால இவரை மாட்டி விடக்கூடாது, அந்த வாட்ச்மேன் தான் இதுக்கு காரணம்ன்ற மாதிரி சொல்லிடணும்னு நினைச்சிருப்பாங்க. அதனால தான் வாட்ச்மேன் பக்கம் எல்லாத்தையும் இவங்க திருப்பி விட்டுருப்பாங்க. சோ அந்த சின்ன பொண்ணை கொலை பண்ணது யாருன்றது தெரிஞ்சிருச்சு. மாயாவை யாரு கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இவங்க சாம்பிளை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் நினைச்சாங்க பாத்தீங்களா, அப்படி செக் பண்ணி ரிசல்ட் வரதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அதுக்குள்ள யாருன்றதை கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் அசிஸ்டன்ட்டும் டிஸ்கஸ்லாம் பண்றாங்க. இப்போதைக்கு அந்த பொண்ணுங்க மேலே உங்களுக்கு டவுட் இருக்கு. பொண்ணுங்க ஸ்டெம்ப் வச்சு அடிச்சிருக்கலாம், அதுல ஒரு பொண்ணு மட்டும் கழுத்தை நெரிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப அந்த பொண்ணுங்களை கூப்பிட்டு பேசுறாங்க. அந்த பொண்ணுங்க எல்லாருமே அடிக்க மட்டும் தான் செஞ்சோம், கண்டிப்பா நாங்க கழுத்தெல்லாம் நெரிக்கல, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேக்குறாங்க. இந்த பொண்ணுங்களோட சாம்பிளை இவங்களுக்கே தெரியாம எடுத்திருப்பாங்க. இப்ப அடுத்துதான் ரவியை வர வச்சிடுறாங்க. அதாவது பொண்ணு இறந்து போனதுக்கு ஒய்ஃப் தான் காரணம்ன்றதுக்காக இவர் கூட ஒய்ஃப் ஏதாவது பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த சமயம் நீங்க எங்க இருந்தீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சார் நான் வெளியூருக்கு மீட்டிங்காக போயிருந்தேன், வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்கன்ற மாதிரிலாம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்லிட்டாரு. செக் பண்ணி பாருங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டாரு. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல அவர் மீட்டிங்க்கு போனது கன்ஃபார்ம் ஆயிருது. சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சிசிடிவில டேட்டா மாத்தி கூட வச்சிருக்கலாம்ன்ற மாதிரி இவங்க சந்தேகப்படுவாங்க. அதனால ரவியோட டிஎன்ஏ சாம்பிளையும் எடுத்துக்கிறாங்க. அந்த பொண்ணோட சாம்பிள் இருக்கு, வாட்ச்மேனோட சாம்பிளும் இருக்கு. அந்த முடி கூட யாருது மேட்ச் ஆகுது பாப்போன்ற மாதிரி இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் அதுக்கான ரிப்போர்ட் வந்துருது போல. சார் ரிப்போர்ட் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் தராரு. அந்த ரிப்போர்ட் யாரு கூடயுமே மேட்ச் ஆகல, வாட்ச்மேன் கூட பாதி மட்டும் மேட்ச் ஆகுது. சார் வாட்ச்மேன் கிட்ட பாதி மட்டும் மேட்ச் ஆகுது, அப்ப என்னவா இருக்கும்ன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கேக்குறாரு. இன்னுமா புரியல, வாட்ச்மேனோட பிரதர் தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால தான் பாதி மேட்ச் ஆகுது. அந்த பிரதருக்கு தெரியாம சாம்பிளை எடுங்க, அதை மேட்ச் பண்ணி பாருங்க, மேட்ச் ஆயிடுச்சுன்னா உடனே அவர் அமுக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஆளுங்களும் ஏத்துக்கிறாங்க. அதை எடுத்து மேட்ச் பண்ணி பார்க்கும்போது மேட்ச் ஆயிருக்கும். இப்ப பிரதரை லாக் பண்ணிடுறாங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ண, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மாயா அண்ணனை திட்டம் போதே இவர் பயங்கரமா கோவப்பட்டிருப்பாரு. அன்னைக்கு என்னடானா மாயா அரைஞ்சிருப்பாங்க. அந்த கோவம் இவரோட மனசுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும். அண்ணன் செல்லுல இருக்கிறதுக்கே இவ தான் காரணம், எதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. அவங்க இல்லாத போதே ரூம்குள்ளே இவர் சைலண்டா நுழைஞ்சிருப்பாரு. கட்டிலுக்கு அடியில தான் ஒளிஞ்சிருப்பாரு. அப்பன்னு பார்த்தா அந்த பொண்ணுங்களாம் வந்திருப்பாங்க. ஸ்டெம்ப் வச்சு இவங்களை போட்டு அடி அடின்னு அடிச்சிருப்பாங்க. இப்ப நம்ம கொன்னாலும் அந்த பொண்ணுங்க மேலதான் பழி போகும், அதனால கழுத்தை நெரிச்சு சாவடிச்சிடலான்ற மாதிரி இவர் கழுத்தை நெரிச்சு சாவடிச்சிருப்பாரு. அப்பதான் அவங்க கையால முடிய பிடிச்சி இழுத்திருப்பாங்க. அந்த முடி சிக்கிதான் இவரும் சிக்கியிருக்காரு. சம்பந்தப்பட்ட எல்லாரையும் இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காருன்ற மாதிரி காமிக்கிறாங்க. இதோடயே இந்த எபிசோடு கதையை முடிச்சிடுறாங்க. இந்த எபிசோட்ல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.